ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்து வைத்த யுத்தம் மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பா வரைக்கும் நீண்டிருக்கின்றது. அதன் நீட்சி இன்று இலங்கை வரைக்கும் வந்திருக்கிறது என்பது மிக மிக ஆபத்தான செய்தி. இதுதான் இன்றைய முக்கிய பேசுபொருளாக இந்த காணொலியில் அமைய போகின்றது. தமிழ் டைம்ஸின் மற்றும் ஒரு முக்கியமான உலக செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். இலங்கையின் தெற்கே காணப்படுகின்ற சுமார் 40 கடல் மைல் தூரத்தாலே 5 மணி அளவில் ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா என்ற கப்பலை அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தாக்கி அழித்திருக்கிறது. இந்த கப்பல் தாக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து ஆபத்து சமிக்ஞைகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் உடனடியாக விரைந்து சென்று அந்த கப்பலில் உயிரோடு இருந்தவர்களை காப்பாற்றுகின்ற மனிதாபிமான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆரம்ப கட்ட தகவல்களின்படி இந்த கப்பலில் மொத்தமாக 180 பேர் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் 101 பேரை காணவில்லை என்று முதல் கட்டமாக இலங்கையினுடைய அரசாங்கம் அறிவித்திருந்தது. 101 பேர் காணாமல் போயிருந்த இந்த சூழலில் அதில் 80க்கும் அதிகமானவர்கள் இறந்திருப்பதாக பின்னர் வந்த செய்தி கூறுகின்றது. அதே நேரம் சுமார் 78 பேரை உடனடியாக காப்பாற்றி இருக்கின்றார்கள் இலங்கை கடற்படையினர். காப்பாற்றி காலியில் இருக்கின்ற கராப்பிட்டி வைத்தியசாலையில் அதில் 34 பேரை சேர்த்திருக்கின்றார்கள். அதில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன. இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவில் நடைபெற்ற மிலான் 2026 உலகளாவிய கடற்படை கண்காட்சியில் கலந்து கொண்டு விட்டு அவர்கள் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து தங்களுடைய பிரயாணங்களை ஆரம்பித்து மிக சொற்ப தூரம் சென்ற நிலையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பலருக்கும் இது ஒரு யுத்த கப்பல் அல்ல, யுத்தத்திற்கு தயாரான நிலையில் இருந்த கப்பல் அல்ல. இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பது பலரையும் எரிச்சல் கொள்ள வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்கா எந்த பிரதேசத்தில் இருந்து தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள் என்ற விடயமே அறியாமல் இருக்கின்றது. இந்த கப்பல் விசாகப்பட்டினத்தில் இருந்து வெளியாகி செல்கின்றது என்ற தகவல்களை அமெரிக்கா உளவு பிரிவுக்கு வழங்கியது யார் என்ற கேள்வி ஒன்று இப்பொழுது எழுந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த கப்பலை தாக்குவதற்காக அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் இலங்கையை அண்டிய பிரதேசத்தில் எங்கோ நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ரகசியமாக அங்கிருந்துதான் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் எங்கு இருக்கின்றது என்ற கேள்வியும் பலரையும் துளைத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் அமெரிக்கா தாக்கலாம் என்ற ஒரு அச்சம் பலரையும் நிலை கொள்ள வைத்திருக்கின்றது. உலகத்தில் அதிகூடிய அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற அமெரிக்கா எந்த நாட்டையும் விட்டு வைக்கவில்லை, எந்த பிரதேசத்தையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் நினைத்தால் எந்த கப்பலையும் தாக்கலாம், எந்த விமானத்தையும் தாக்கலாம் என்ற நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த தாக்குதலை பொறுத்தவரைக்கும் உலக மகா யுத்தமாக இது வெடிவெடுக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இது மத்திய கிழக்கை தாண்டி இன்று பெரிய ஒரு கடல் பிரதேசத்தை தாண்டி இலங்கையினுடைய கடல் பிரதேசத்திற்கு வந்திருக்கிறது என்பது மிக ஆபத்தானதும் உலகத்திற்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகவும் நாங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்று அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை செயலகத்தினுடைய கருத்தின்படி சுமார் 20 யுத்த கப்பல்களை, ஈரானுக்கு சொந்தமான யுத்த கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்திருக்கிறது. இதில் பெரும் நஷ்டத்தையும் பெரும் சேதத்தையும் ஈரான் சந்தித்திருக்கின்றது என்ற கருத்தையும் நாங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கப்பலில் சுமார் 100க்கு அதிகமானவர்கள் இருப்பார்கள் என்றாலும் 20 கப்பல்கள் என்று பார்க்கின்ற போது 2000க்கும் அதிகமான கப்பல் படையினர் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது பெரும் பின்னடைவை கடல் படையை பொறுத்தவரைக்கும் ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தகவலை ஈரான் இதுவரைக்கும் மறுக்கவில்லை. அதே நேரம் அவர்களுடைய இன்று அமெரிக்காவிற்கு சொந்தமான ஒரு கப்பலையும் அந்த கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற மற்றொரு கப்பலையும் ஈரான் தாக்கி இருப்பதாகவும் அதனுடைய காட்சிகளையும் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவும் இந்த யுத்தத்தில் ஈரானா அமெரிக்காவா என்று யாருடைய கரம் ஓங்கி இருப்பது என்று நாங்கள் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு இந்த யுத்தத்தினுடைய நிலை சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த யுத்தம் மிக பயங்கரமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது இலங்கை வரைக்கும் வந்திருக்கிறது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு செய்தி என்று சொல்லலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.